அங்கிகள், அதாவது மொலிக்யூட்டிஸ். இவை புரோகரியோட்டாவுக்குரியவை. பேராட்சியம் பாக்டீரியாவினுள் அடங்கும். மைக்கோபிளாஸ்மாவும் பைட்டோபிளாஸ்மாவும் கலச்சுவரற்றவை என்பதனால் தனித்துவமாக கருதப்படும். மைக்கோபிளாஸ்மாவும் பைட்டோபிளாஸ்மாவும் பாருங்கள் பல்லினத்துவ உருவலுக்குரியவை என்பதனால் இவற்றின் வடிவம் கோள வடிவத்திலிருந்து இழை வடிவம் வரை வேறுபடும். இவை புரோகரியோட்டா கூட்டத்தினுள் மிகவும் சிறியவை. ஒளிநுணுக்கு காட்டினூடாக தென்பட மாட்டாது. மைக்கோபிளாஸ்மா சவுக்குமுளையற்றவை. விலங்குகளிலும் மனிதனிலும் பொதுவாக எல்லா மைக்கோபிளாஸ்மாவும் ஒட்டுண்ணிகளாகும். மைக்கோபிளாஸ்மாக்களுக்கு அதிகளவு சேதன வளர்ச்சி பதார்த்தங்கள் தேவை. இவை அரும்புதல் மற்றும் இருகூற்று பிளவு மூலம் இனம்பெருகும். ஆனால் வித்திகள் மூலம் இனம்பெருக முடியாதவை. மைக்கோபிளாஸ்மா காற்றுவாளிகள் அல்லது அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாளிகளாகும். பைட்டோபிளாஸ்மாக்கள் பல்வேறு வழிகளில் மைக்கோபிளாஸ்மாக்களை ஒத்தவை. இவை பருமனில் மைக்கோபிளாஸ்மாக்களை ஒத்தவை. இவை இரண்டும் இலத்திரன் நுணுக்குக்காட்டிக்குரியவை. இவற்றின் வடிவம் கோளத்திலிருந்து இலையுருவரை வேறுபடும். தாவரங்களில் மட்டும் இவை தொற்றுதல் அடையும். பொதுவாக தாவரங்களின் உரியச்சாறில் காணப்படும். செயற்கையான வளர்ப்பு ஊடகங்களில் வளர்க்க முடியாதவை. பொதுவாக இவை வெட்டுக்கிளி மூலம் கடத்தப்படும். எனவே இவை வெட்டுக்கிளி மற்றும் தாவர உடலினுள் இனம் பெருகும். இவை அரும்புதல் மற்றும் இருகூற்று பிளவு மூலம் இனம் பெருகும். இவை காற்று வாளி அல்லது அமிலத்துக்கேற்ற காற்றின்றி வாளி சுவாச முறையை காட்டும். அடுத்ததாக ஆறாவதாக வைரஸ். வைராய்ட்ஸ், பிரியான்ஸ் இவைகள் நோயாக்கி முகவர்கள் என அழைக்கப்படுகின்றன. முதலாவதாக நாங்கள் இவற்றை இப்பொழுது வைரஸை பற்றி பார்ப்போம். வைரஸினுடைய பொது இயல்புகளை பற்றி முதலில் பார்ப்போம். வைரசுக்கள் புரோகரியோட்டாவுக்குரிய ஒழுங்கமைப்பையோ அல்லது யூகரியோட்டாவுக்குரிய கல ஒழுங்கமைப்பையோ சேர்ந்ததல்ல. கல ஒழுங்கமைப்பற்றவை விருந்து வழங்கி கலத்திற்கு வெளியே உள்ளபோது அணுசேபத்தையோ இனப்பெருக்கத்தையோ காட்டுவதில்லை. இதனால் உயிராங்கியலாக இவற்றை கருதுவதில்லை. இருப்பினும் ஒருமுறை விருந்து வழங்கி கலத்திற்குள் தொற்றிலடைந்த பின்பு வைரசுக்கள் பெருக்கமடைவதுடன் பல்வேறுபட்ட அணுசேவ செயன்முறைகள் மூலம் தொற்றுதலை ஏற்படுத்தும். அப்போது இவை உயிரங்கிகளின் நடத்தையை காண்பிக்கும். விருந்து வழங்கி கலங்களினுள் மட்டும் பெருக்கமடையும் என்பதனால் இவை கட்டுப்பட்ட ஒட்டுண்ணிகளாகும். இலத்திர நோக்கு காட்டியினூடாக மட்டும் பார்க்கக்கூடிய அளவில் பருமனில் சிறியவை. எளிமையான கட்டமைப்புகளை உடையவை. பொதுவாக நிக்குலிக் அமிலங்களினாலான மையப்பொருள் ஒன்றையும் அதைச் சூழ கெப்சிட் என்ற புரத உர மடலையும் கொண்டவை. புரத உரை மடல் ஒரு குறித்த எண்ணிக்கை உள்ள புரத மூலக்கூறுகளினாலான கப்சோமியரனால் ஆனது. வைரசுக்கள் பிறப்புரிமை பதார்த்தமாக டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ கொண்டவை. இவை புரதத்தோப்பு பொறிமுறையை கொண்டிருப்பதில்லை என்பதனால் மேலதிகமாக ஆர்என்ஏக்களையோ அல்லது புரதத்தோப்புக்குரிய நொதியங்களையோ கொண்டிருப்பதில்லை. எனவே அவை விருந்து வழங்கி கலத்தின் புரதத்தோப்பு பொறிமுறையில் தங்கியிருக்கும். ஆர்என்ஏ வைரசுக்கள்
ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியம் மூலம் ஆர்என்ஏயை டிஎன்ஏ ஆக மாற்றும். இனி வைரஸினுடைய உருவவியல் மற்றும் வைரஸினுடைய வகைகளையும் பற்றி பார்ப்போம். முதலாவது பாருங்கள், புரத உரை மடலை அடிப்படையாக கொண்டு இரு வகையான உருவவியல் வைரசுகள் சமச்சீர்கள் இனங்காணப்பட்டுள்ளன. ஒன்று கெலிக்கல் சுருளிருவமானது, ஐசோகெட்ரோன் எண்கோண உருவானது. மேலே உள்ள சமச்சீரை அடிப்படையாக கொண்டு வைரசுகள் 4 வகையான உருவவியல் வடிவங்களை காட்டும். ஒன்று கெலிக்கல், மற்ற பாலிஹெட்ரான், மற்ற சிக்கலானது மற்றும் உரை கொண்டவை என்பனவாகும். கெலிக்கல் வைரசுகள் நீண்ட உறுதியான அல்லது மீள்தன்மையுடைய கோளுருவானது. உதாரணம் ரேபிஸ் வைரஸ். ஐசோகெட்ரான் அல்லது பொலிகெட்ரோல் ஐசோகெட்ரான் சமச்சீருடையது. உதாரணம் அடினோ வைரஸ். சிக்கலான வைரசுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட சமச்சீர்களுடன் மேலதிக கட்டமைப்புகளை கொண்டவை. உதாரணம் பாக்டீரியா விழுங்கி. 4வது உரை கொண்ட வைரசுகள். உதாரணம் ஏறத்தாழ கோள வடிவமானது, புரத மடலானது உரையினால் சூழப்பட்டிருக்கும். உதாரணம் ஹெப்ஸ் சிம்பிளெக்ஸ் வைரஸ் ஆகும். அடுத்ததாக வைரசுகளின் பெருக்கத்தை பற்றி பார்ப்போம். ஒரு தனியான விருந்து வழங்கி கலத்தினுள் உட்சென்ற ஒரு வைரஸானது அதனை ஒத்த ஆயிரக்கணக்கான வைரசுக்களாக பெருக்கக்கூடியவை. எனவே வைரசுகள் விருந்து வழங்கிக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் தீவிரமான நோய்கள் வைரஸ் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பாக்டீரியாக்களில் ஏற்படுத்தும் வைரசுகள் 2 தெளிவான பொறிமுறைகளில் பெருக்கம் அடையக்கூடியவை. அவையாவன, ஒன்று பகுப்பு வட்டம் அல்லது பிரிவடையக்கூடிய வட்டமாகும், மற்றும் 2வது பகற்படையக்கூடிய வட்டம் என்பனவாகும். பகுப்பு வட்டமானது விருந்து வழங்கி கலத்தினை அளிக்கும். அதே வேளையில் அடையக்கூடிய வட்டத்தில் வைரஸின் டிஎன்ஏ ஆனது விருந்து வழங்கி கலத்தின் டிஎன்ஏயுடன் இணைந்து கலத்தை அழிக்காது பெருக்கமடையும். பாக்டீரியம் விழுங்கி ஒன்றின் பகுப்பு வட்டம் 5 தெளிவான படிகளை உள்ளடக்கி உள்ளது. 1 இணைப்பு, 2 ஊடுருவல், 3 உயிர் தொகுப்பு, 4 முதிர்வடைதல், 5 வெளியேற்றல் ஆகும். பாருங்கள், ஒவ்வொன்றாக பாருங்கள். இணைப்பு பாக்டீரியா கலத்தில் உள்ள பொருத்தமான வாங்கி மையத்துடன் வைரஸ் இணைதல் முதலாவது படிமுறையாகும். 2வது ஊடுருவல். இணைதலுக்கு பிறகு பாக்டீரியம் விழுங்கியின் டிஎன்ஏ ஆனது பாக்டீரியா கலத்தினுள் உட்செலுத்தப்படும். இச்செய்முறையானது பாக்டீரியா கலச்சுவரை உடைக்கும் நொதியத்தினால் உருவாக்கப்படும். 3 உயிர் தொகுப்பு. விருந்து வழங்கியின் குளிய உருவிலுள்ள வளங்களை பயன்படுத்தி வைரசுவின் டிஎன்ஏயும் வைரசுக்குரிய புரதங்களும் தொகுக்கப்படும். இந்நிலையில் விருந்து வழங்கி கலத்தின் டிஎன்ஏ உடைதல் செயல்முறை தூண்டப்படும். முதிர்வடைதலும் ஒன்று சேர்தலும். ஒரு தடவை பாக்டீரியம் விழுங்கிக்குரிய டிஎன்ஏயும் புரதங்களும் தொகுக்கப்பட்டால் உடனடியாகவே வைரசுக்குரிய டிஎன்ஏயும் புரத உரையும் ஒன்று சேர்ந்து முழுமையான வைரஸ் துணிக்கைகளை உருவாக்கும். இது முதிர்வடைதல் என அழைக்கப்படும். இறுதியாக வெளியேற்றல். பாக்டீரியா கலங்களை உடைத்து கொண்டு விழுங்கிகள் வெளியேறும். புதிதாக துவக்கப்பட்ட விழுங்கி வைரசுகள் விருந்து வழங்கி கலத்திலிருந்து வெளியேறும். வெளியேறிய விழுங்கி வைரசுகள் இன்னொரு பகுப்பு வட்டத்தை
அவற்றின் அருகிலுள்ள பாக்டீரியா கலங்களினுள் தொடரும். அடுத்தது வைராய்ட்ஸ்களை பற்றி பார்ப்போம். 7வது, சிறிய பாதுகாப்பு படையான புரத உரையற்ற நிர்வாண RNA மட்டும் கொண்ட துணிக்கைகள் வைராய்ட் எனப்படும். இது வைரஸிலும் சிறியது, அதீத நுணுக்கு காட்டிக்குரியன. 10 தொடக்கம் 20 நானோமீட்டர் பருமன் உள்ளது. விருந்து வழங்கி கலத்தின் வளங்களை பயன்படுத்தி அவற்றின் உள்ளேயே மட்டும் பெருக்கமடையும். இருந்தாலும் வைராய்ட் எவ்வித பரம்பரை அலைகளையும் கொண்டிருப்பதில்லை. அவற்றின் பெருக்கத்திற்கு தேவையான சமிச்சைகளை மட்டும் காவும். வைராய்ட் தாவரங்களில் தொற்றுகின்றன, ஆனால் வேறு அங்கிகளில் தொற்றில் அடைந்ததாக ஆதாரங்கள் இதுவரை இல்லை. பிரையோன்கள். 8வது பிரையோன்கள். இவை புரதத்தினாலான தொற்றக்கூடிய துணிக்கை. வைரஸை விட சிறியவை, நிக்குலிக் அமிலம் இல்லாமலேயே வாழக்கூடியதுடன் பகற்படையக்கூடிய நோயாக்கிகளாகும். இப்போ விருந்து வழங்கிகளின் பரம்பரை அலகின் துணை கொண்டு பகற்படைந்து பிரியோனின் புரதத்தையும் அவற்றை கொண்டே தொகுத்து கொள்ளும். இவை சில பறவைகளிலும் முல ஊட்டிகளிலும் நோயை ஏற்படுத்தும் ஏதுக்களாக காணப்படுகின்றன. இந்நோய்களெல்லாம் நரம்பு சம்பந்தமான நோய்களாகும். 3 நோய்கள் இங்கே குறிக்கப்படுகிறது. 1 பாருங்கள், டிரான்ஸ்மிசிபிள் ஸ்பஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதிஸ் TSES. ஏனெனில் இவை பெரிய வெற்றிடங்கள் மூளையில் உருவாகி கடற்பஞ்சு தோற்றத்தை தரும். 2வது மேட் கப் டிசீஸ் என்ற நோயானது 1987 மந்தைகளில் ஆபத்தான நோயாக இனங்காணப்பட்டது. 3வது குருட்ஸ்ஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ் CJD என்பது பிரியோன்களில் ஏற்படும் ஒரு மனித பிரியோன்களினால் ஏற்படும் ஒரு மனித நோயாகும். இளையம் அல்லது அங்கம் மாற்றி நடப்படும் போதும், தொற்றுக்குள்ளான குருதியை குறுக்கு பாய்ச்சல் செய்யும் போதும் மனிதனிலிருந்து மனிதனுக்கு தொற்று கடத்தப்படும். தொற்றுக்கள் மாட்டிலிருந்தும் மனிதனுக்கு கடத்தப்படலாம். இப்பொழுது நாங்கள் நுண் உயிரினவியலில் அடிப்படை ஆய்வுகூட தொழில்நுட்பங்களை பற்றி பார்ப்போம். நுண்ணங்கிகளின் உருவவியல் மற்றும் உயிர் ரசாயனவியல் இயல்புகளை கற்பதற்காக செயற்கையான வளர்ப்பூடகங்களில் அவற்றை வளர்ப்பது அவசியமாகும். இத்தகைய சில அடிப்படையான ஆய்வுகூட தொழில்நுட்ப முறைகள் அவசியமாகும். உதாரணமாக, தேவையான நுண்ணங்கியை வளர்க்கும் போது செயற்கையான வளர்ப்பூடகங்கள் மற்றும் கிருமி அழித்தல் தொழில்நுட்ப முறைகள் என்பன தொற்று இல்லாமல் இருப்பது கட்டாயமாகும். இங்கு அவ்வாறான அடிப்படை ஆய்வுகூட தொழில்நுட்பங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக கிருமி அழித்தல். கிருமி அழித்தல் என்றால் என்ன என்பது எல்லா வகையான நுண்ணங்கிகளின் வடிவங்களை, அதாவது அகவித்திகள் அடங்கலாக அழிக்கும் அல்லது அகற்றும் செயல்முறையாகும். இதில் 2 முறை, பௌதியம் மற்றும் இரசாயன கிருமி அழித்தல் என்று 2 வகையான கிருமி அழித்தல் முறைகள் உண்டு. முதலாவதாக பௌதிக முறை கிருமி அழித்தல். இதில் பாருங்கள், பிரதானமான 4 முறைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை விட மேலும் சில முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 ஈரவெப்ப முறை, 2 உலர்வெப்ப முறை, 3 மென்சவ்வு வடிதாள்களை பாவித்து வடிகட்டல், 4 UV கதிர்வீச்சலுக்கு உட்படுத்தல் என்பன கிருமி அழித்தலில் பாவிக்கப்படும்
சில பௌதிக முறைகளாகும். முதலாவது பாருங்கள், ஈர வெப்ப முறை. பௌதிக முறையில் கிருமி அழித்தலில் ஈர வெப்ப முறை, வெட் ஹீட் என்று சொல்கிறது, மொய்ஸ்ட் என்று சொல்கிறது. இங்கு நாம் பயன்படுத்தும் வளர்ப்பூடகம் வெப்பம் மாறும் இயல்பு கொண்ட சோதனை பொருட்கள் அல்லது திரவங்கள் மற்றும் வேறுபட்ட ஆய்வுகூட உபகரணங்கள் ஈர வெப்ப முறையை பாவித்து அளிக்கப்படுகின்றது. உயர் வெப்பநிலை மற்றும் அமுக்கம் என்பவற்றை பாவித்து புரதங்கள் அமைப்பழிவு செய்வது இங்கு நடைபெறுகின்றது. உதாரணமாக அமுக்க அடுகலனை பாவித்தல். இங்கு அமுக்க அடுப்பு அல்லது அமுக்க வடுகலனை பயன்படுத்தி ஒரு வளிமண்டல அமுக்கம் அல்லது 15 ஷை அமுக்கம் செயற்படும் நீராவியின் வெப்பநிலை 121 பாக சியில் 15 நிமிடங்கள் வைத்திருக்கப்படும். இதன்போது பிரியோன்கள் தவிர எல்லா நுண்ணங்கிகளும் அவற்றின் அகவித்திகளும் கொல்லப்படுவதற்கு இம்முறை போதுமானது. ஈரவெப்ப முறையானது 1 வளர்ப்பூடகம், 2 கரைசல், 3 உட்பூத்திகள் மற்றும் ஊசிகள், 5 சுகாதார உபகரணங்கள் மற்றும் ஏனைய, அதாவது உயர் வெப்பநிலை மற்றும் அமுக்கத்தை தாங்கக்கூடிய உருப்படிகள் கிருமி அழிக்க பாவிக்கப்படும். எல்லா மேற்பரப்புகளிலும் நீராவி படும் வசதிகள் இருப்பின் கண்ணாடி பாத்திரங்களும் கூட இம்முறையில் கிருமி அழிக்கலாம். ஈர வெப்பமுறை கிருமி அழித்தலுக்கு அமுக்க அடுப்பையும் பாவிக்கலாம். 2வது முறை உலர் வெப்ப முறை, ட்ரை ஹீட். இங்கு கண்ணாடி பாத்திரங்கள், பெட்ரிக் கிண்ணங்கள் கிருமி பூத்த பயன்படுத்தப்படும். வளையங்கள், கிருமி பூத்தும் ஊசிகள், சிறிய சாவணம் முதலியன இம்முறையை பாவித்து கிருமி அழிக்கப்படும். இதில் 3 முறைகள் உண்டு. 1 நேரடியாக சுவாலையில் வெப்பப்படுத்தல். இது கிருமி அழித்தலில் எளிய முறை. ஆய்வுக்கூடங்களில் கிருமி பூத்தும் வளையங்களையும் ஊசிகளையும் மற்றும் சிறிய சாவண தகடுகளை என்பவற்றை பன்சன் சுடரில் அல்லது வெப்ப மதுசார சுவாலையில் செந்நிறம் ஆகும் வரை வெப்பப்படுத்துவதன் மூலம் கிருமி அழிப்பதற்கு இம்முறை பாவிக்கப்படும். 2வதாக எரித்து சாம்பலாக்கி அழித்தல். இது தகன அடுப்பை பாவித்து பெரும்பாலும் செய்யப்படுகின்றது. இம்முறை வைத்தியசாலை கழிவுகளை கிருமி அழிப்பதற்கு பயன்படுகிறது. நேரடியாக சுவாலையில் எரிப்பதன் மூலம் நுண்ணங்கிகள் எரித்து சாம்பல் பெறப்படும். 3வது உலர்வழி கிருமி அழித்தல். ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் நுண்ணங்கள் கொல்லப்படுகின்றன. இங்கு உலர்வழி கனல் அடுப்பில் 170 பாகை சி வெப்பநிலையில் 2 மணித்தியாலங்கள் கிருமி அழிக்க பயன்படுத்தப்படுபவை பேணப்படுகிறது. இம்முறையானது கண்ணாடி உபகரணங்களான பெட்ரிக் கிண்ணங்கள், குடுவைகள், முகவைகள், போத்தல்கள் மற்றும் கண்ணாடி பெட்ரிக் கிண்ணங்கள் கிருமி அழிக்கப்படுகின்றன. அடுத்ததாக இந்த நுண்ணங்கி அழித்தலில் பாய்ச்சராக்கம் என்ற முறை தரப்பட்டிருக்கிறது. பாஸ்டரேஷன். லூயி பாஸ்டர் என்பவர் மெல்லிய வெப்பம் மூலம் பியர் மற்றும் வைன் என்பவை பழுதடைதலிருந்து தடுக்கப்படலாம் என்பதனை கண்டறிந்தவர். இதன்போது பியர் மற்றும் வைன் என்பவற்றின் சுவை, அதன் எளிய அமைப்பு மற்றும் போஷண பெருமானம் என்பவை மாற்றமடையாது பழுதடலை ஏற்படுத்தும் அங்கிகளை கொல்ல முடியும். பிற்காலத்தில் இம்முறை
உற்பத்திகளை அளிப்பதற்கு பாவிக்கப்படுவதனால் பாய்ச்சராக்கப்பட்ட பால் என அழைக்கப்படுகிறது. இதன் நோக்கம் யாதெனில் நோயாக்கி நுண்ணங்கிகளை அகற்றி அதீத குளிரூட்டலின் கீழ் நுண்ணங்கி குடித்தொகையின் எண்ணிக்கையை குறைத்து நீண்ட காலத்துக்கு பாலின் தரம் பேணப்படுகிறது. இவற்றில் 2 முறை உண்டு. ஒன்று குறுகிய நேர உயர் வெப்ப முறை, HTST என்று சொல்லப்படுகிறது. இம்முறையில் வெப்பநிலையானது ஆக குறைந்தது 72°C 15 செகண்ட்கள் வைத்திருக்கப்படும். தாழ் வெப்பநிலையில் நீண்ட நேரம் வைத்துக்கொள்ளும் முறை இங்கு 63°C 30 நிமிடங்கள் வைத்திருக்கப்படும். இவை ரெண்டும் பிரதான பாய்ச்சராக்க முறைகளாகும். பாலானது உயர் வெப்பநிலை பாய்ச்சராக்கத்தில் கிருமி அளிக்கப்படுகிறது. இங்கு பாலானது 140°C வெப்பநிலையில் 5 செகண்ட்களுக்கும் குறைவாக நீராவியினால் சிவிறி அடிக்கப்படுகிறது. அதீத குளிரூட்டல் இல்லாமலே இப்பாலானது பல மாதங்களுக்கு களஞ்சியப்படுத்தப்படும். அடுத்ததாக கொதிக்கச் செய்தல் முறை ஒன்று இருக்கிறது. கொதிக்கச் செய்தல் பாருங்கள், சத்திர சிகிச்சைக்கு பாவிக்கப்படும் உபகரணங்கள் 100°C வெப்பநிலையில் கொதிக்க செய்யப்படும். பெரும்பாலான நோயாக்கி நுண்ணங்கிகள் இம்முறையில் கொல்லப்படும். அடுத்தது வடிகட்டல் உதாரணம் பாருங்கள். வடிகட்டல் உதாரணம். 3வது முறை மின்சவ்வு வடிகள். வெப்பத்துக்கு உணர்தனுடைய திரவங்களான நொதியங்களை கொண்ட கரைசல்கள், விட்டமின்கள், நுண்ணீர் கொல்லிகள், வேக்சின்கள் மற்றும் வளர்ப்புடம் என்பன இம்முறையில் கிருமி அளிக்கப்படும். வெற்றிடத்தினை பாவித்து வடிகளினூடாக தொற்று நீக்கப்பட வேண்டியவை செலுத்தப்பட்டு கிருமி அளிக்கப்படும். வடியில் நுண்ணங்கிலும் மற்றும் வடி திரவம் தூயதாகவும் காணப்படும். வெப்ப மாறு இயல்பு கொண்ட திரவங்களின் கிருமி அளித்தலுக்கு மென்சவ்வு வடிகள் பரவலாக பாவிக்கப்படுகின்றது. மென்சவ்வு வடிகளின் துவாரங்களின் பருமன் 0.01 மைக்ரோமீட்டரிலிருந்து 0.45 மைக்ரோமீட்டர் வரை வேறுபடும். இவை பெரும்பாலும் எல்லா விதமான நுண்ணங்கிகளுக்கும், அதாவது வைரஸ் மற்றும் சில பெரிய புரத மூலக்கூறுகள் அடங்கலாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக யூவி கதிர்வீசல், அல்ட்ரா வயலட் கதிர்வீசல், ஊதா கடந்த கதிர்வீசல். இங்கு நுண்ணங்கிகள் நேரடியாக கதிர்வீசலுக்கு உட்படும் பொழுது DNA அழிவடைவதனாலோ அல்லது பாதிப்படைவதனாலோ கொல்லப்படுகின்றது. இருந்தாலும் இம்முறையிலுள்ள பிரதான தீமையானது கடுதாசி, கண்ணாடி மற்றும் துணிகள் போன்ற திண்ம மேற்பரப்புகளின் ஊடாக யூவி கதிர்கள் ஊடுருவ இயலாதது என்பதாகும். எனவே நேரடியாக தொடுகவரும் எதுவும் கிருமி அளிக்கப்படும். வைத்தியசாலையின் அறைகளின் வழி அல்லது காற்று, அதாவது சத்திர சிகிச்சை அறைகள் மற்றும் நாட்டு மேடைகளின் கிருமி அளித்தலுக்கு பொருத்தமான முறையாகும். 2வது முறை, ஒன்று பௌதிக முறை பார்த்தோம். இப்பொழுது ரசாயன முறை கிருமி அளித்தல். இதில் இம்முறையில் சில ரசாயனங்களான எதிலீன் ஆக்சைடு, குளோரின் இரு ஆக்சைடு ரெண்டும் வாயுக்கள் என்பன தற்போது இம்முறையில் பாவிக்கப்படும் ஏதுக்களாகும். பெரும்பாலான ரசாயன கிருமி அளிக்கும் ஏதுக்கள் நுண்ணங்கி குடித்தொகைக்கு பேண்தகு மட்டம் வரை குறைத்து வைத்திருக்கப்படும் அல்லது நோயாக்கிகளின் புதிய வடிவங்கள் அகற்றப்படும். எதிலின் ஆக்சைடானது நுண்ணங்கிகளையும் அவற்றின் அகவித்திகளையும் கொல்லும். இது ஊடுருவும் திறன் மிக்கது. எனவே
வைத்தியசாலைகளில் கட்டில் மெத்தைகளை தொற்று நீக்குவதற்கு எதிரின் ஆக்சைடு பாவிக்கப்படுகின்றது. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அகவித்திகளினால் தொற்றுக்குள்ளான மூடிய கட்டிடப் பரப்புகள் குளோரின் ஆக்சைடு தூமங்களை பாவித்து கிருமி அளிக்கப்படுகிறது. இது பொதுவாக நீர் பரிகரிப்பில் குளோரின் ஏற்றத்துக்கு முன்பு பாவிக்கப்படுகிறது. அடுத்ததாக வளர்ப்பூடகம் தயாரித்தல். பாருங்கள், நுண்ணங்கிகளை அவற்றின் இயற்கை வாழிடமாகிய மண், நீர் அல்லது வளி என்பவற்றில் கற்க முடியாது. எனவே அவற்றை ஆய்வுக்கூடத்திற்கு கொண்டு வந்து அவற்றின் வளர்ச்சி இனப்பெருக்கத்துக்கான ஒத்த நிபந்தனைகளை வழங்க வேண்டும். ஆய்வுகூட நிபந்தனையில் நுண்ணங்கிகளின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான போஷணையையும் இடத்தையும் வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு போஷண பதார்த்தம் வளர்ப்பூடகம் என அழைக்கப்படும். ஒரு ஆய்வு வளர்ப்பூடகத்தில் எல்லா நுண்ணங்கிகளையும் வளர்க்க முடியாது. இவை வளர்க்க முடியாத நுண்ணங்கிகள் என அழைக்கப்படுகின்றன. சில நுண்ணங்கிகள் எந்த வளர்ப்பூடகத்திலும் நன்கு வளருகின்றன. அதேவேளை ஏனைய நுண்ணங்கிகள் விசேடித்த ஊடகத்தை வேண்டி நிற்கின்றன. ஒரு குறித்த மண் மாதிரியில் காணப்படுகின்ற நுண்ணங்கிகளின் ஒரு வளர்ப்பை நாங்கள் வளர்க்க விரும்பினால் அவ்வளர்ப்பூடகம் அத்தியாவசியமான போஷண பதார்த்தங்கள், போதுமான அளவு ஈரலிப்பு, பொருத்தமான pH என்பவற்றை கொண்டிருக்க வேண்டும். அதாவது இது எந்த ஒரு உயிருள்ள நுண்ணங்கிகளையும் கொண்டிருக்கக்கூடாது. எனவே வளர்ப்பூடகத்தை தயாரிக்கும் போது எல்லா கண்ணாடி உபகரணங்களும் திரவ போஷண கரைசல்களும் கிருமி அளிக்கப்பட வேண்டும். பாக்டீரியா ஃபங்கஸுகளை வளர்ப்பதற்கு முறையே போஷண ஏகார், நியூட்ரியன் ஏகார் என்று சொல்லப்படும், உருளைக்கிழங்கு அதாவது டெக்ஸ்டோஸ் ஏகார், PDA ஆகிய ரெண்டும் பொதுவான ஊடகங்கள் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. போஷண ஏகாரானது பெப்டோன், இரச்சிச்சாறு, சோடியம் குளோரைட், ஏகார் மற்றும் காய்ச்சி வடித்த நீர் என்பவற்றால் ஆக்கப்பட்டுள்ளது. அதேவேளை PDA ஆனது உருளைக்கிழங்கு, குளுக்கோஸ், ஏகார் மற்றும் காய்ச்சி வடித்த நீர் என்பவற்றால் ஆக்கப்பட்டுள்ளது. இங்கு ஏகாரானது ஓர் திண்மமாக்கும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. ஏகாரானது 40°Cக்கு கீழுள்ள வெப்பநிலையில் திண்மமாகின்றது. அதாவது ஏகாரை கொண்டுள்ள ஒரு வளர்ப்பு ஊடகம் ஒரு திண்ம ஊடகமாகும். நுண்ணங்கிகளை வளர்ப்பதற்கான திண்மமான வளர்ப்பூடகமானது வழமையாக பெட்ரிக் கிண்ணங்கள் அல்லது சோதனை குழாய்களில் காணப்படுகிறது. ஏனெனில் அநேகமான நுண்ணங்கிகள் பொதுவாக நிறமற்ற நிலையில் தோன்றுகின்றன. ஒரு நியம ஒளி நுணுக்கு காட்டினூடு பார்வையிடும் போது அவதானங்களுக்கு அவற்றை நாம் தயார்படுத்த வேண்டும். அவ்வாறான வழிகளில் ஒன்று சாயமிடல், அதாவது சாயத்தை பயன்படுத்தி நுண்ணங்கிகளை நிறமேற்றுகின்ற ஒரு செயற்பாடு ஆகும். ஆனாலும் நுண்ணங்கிகளை சாயமிடுவதற்கு முன்பு அவற்றை நுணுக்கு காட்டிக்குரிய வழுக்கிக்கு நிலைப்படுத்த அல்லது பதிக்க வேண்டும். ஒரு எளிய சாயம் என்பது ஒரு தனியான காரச்சாயத்தினது ஒரு நீர்க்கரைசல் அல்லது அல்கஹால் கரைசல் ஆகும். ஒரு எளிய சாயம் பயன்படுத்துவதன் முதலான நோக்கமானது முழு நுண்ணங்கிகளையும் தெளிவுபடுத்தல், அதாவது கல வடிவங்கள், கல ஒழுங்கமைப்புகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகள் போன்றவற்றை தெளிவாக அவதானிப்பதற்காகும். எளிய சாயங்களில் சில மெதிலின் ப்ளூ, கிறிஸ்டல் வயலட், சஃப்ரனின் என்பனவாகும்.